ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பொலிக 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 போயித்து வல்லுயிர்ச் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை. கலியும் கடும் கண்டுகொண்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசைபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம். சுவாமி நம்மாழ்வார் இந்த ஜகத்திலே கலியுகத்தினுடைய கொடுமைகளெல்லாம் ஒடுங்கப் போகிறது, கலியும் கடும் கண்டுகொண்மின் என்று சாதிக்கிறார். கலியுகத்தினுடைய பாதிப்பே இல்லாதபடி மீண்டும் கிருத்தயுகம், அந்த கிருத்தயுகத்தில் தர்மம் எப்படி தழைத்து இருக்குமோ அதைப்போலே இந்த கலியுகத்திலேயே தர்மம் தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. அது எப்படி சாத்தியம்னா, கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம். கடல்வண்ணன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி திருமால், அவெம்பெருமானுடைய அடியவர்கள். அதிலே முக்கியமானவர் ஆதிசேஷன். ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதிசேஷனுக்கு பெருமாள் நியமித்து கலியுகத்திலே சுவாமி ராமானுசராக ஜெகதாச்சாரியராக அவதரிக்கப் போகிறார். அப்படி அவதரித்து இந்த உலகத்திலே கலியுகத்தினுடைய கொடுமைகளையெல்லாம் அடக்கி வைக்கப் போகிறார். மீண்டும் தர்மம் தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது என்பதை அழகா பாசுரத்திலே வெளிப்படுத்தினார். அதற்கேற்ப சித்திரையில் செய்ய திருவாதிரை, சித்திரை மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே சுவாமி ராமானுசர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார். அந்த சுவாமி ராமானுசருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தான் தற்பொழுது ரொம்ப வெகு விமரிசையாக பல திவ்யதேசங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே சுவாமி ராமானுசருடைய பெருமைகளை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆழ்வார்கள் திறத்திலே ராமானுசருக்கு எவ்வளவு அன்பு, எத்தனை பக்தி என்பதை திருவரங்கத் அமுதனார் ராமானுச நூற்றந்தாதி என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்திலே பல பாசுரங்களிலே விவரிக்கிறார். அதையே துணையாக கொண்டுதான் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் திறத்திலே சுவாமி ராமானுசருடைய அந்த கைங்கரியம் பக்தி அதை திருவரங்கத்தமுதனார் அழகா ஒரு பாசுரத்திலே வெளிப்படுத்துகிறார். தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின், அரங்கரமௌலி சூழ்கின்ற மாலையைச் சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே என்று தெரிவிக்கிறார். ராமானுசன் என்னும் மாமுனி ரொம்ப சிறந்த முனி சிரேஷ்டர், முனிவர்களுக்குள்ளே தலைவராக அமைந்திருக்கிறார். முனிவர்னு சொன்னால் எப்பொழுதும் மனனம் செய்து கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள். மனதாலே இந்த உலகத்தினுடைய நன்மையை சிந்தித்து கொண்டு எம்பெருமானையே சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் இந்த ஜகத்து நன்மையை அடைய வேண்டும், ஜகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெருமானுடைய அந்த அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதை யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவரே முனிவர். அப்படிப்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் தலைவராய் அமைந்திருப்பவர் சுவாமி ராமானுசர். அப்படி ராமானுசர் இந்த ஜகத்துக்கெல்லாம் நன்மையை சிந்தித்து என்ன உபதேசித்தார்னா, ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களையே இந்த ஜகத்திற்கு நன்மைக்கு காரணமாக இருக்கிறது, அதையே அனைவரும் கூறி அந்த பாசுரங்களையே அனுசந்தித்து அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளுங்கள்னு உபதேசித்தார். சுவாமி ராமானுசருக்கு திருப்பாவை ஜீயர் என்கிற சிறப்பு பெயர் திருநாமம் அமைந்திருக்கிறதே. எத்தனையோ திவ்ய பிரபந்தங்கள் இருந்தாலும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற திருப்பாவையிலே சுவாமி ராமானுசருக்கு மிகவும் ஈடுபாடு. அதனால அதையே தனக்கு அடையாளமாக கொண்டு திருப்பாவை ஜீயர். திருவாய்மொழி முதலாக எத்தனையோ திவ்ய பிரபந்தங்கள் இருப்பினும் திருப்பாவைக்கு சமமாக மற்றொரு திவ்ய பிரபந்தம் இல்லை. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாய் கோதோபனிஷத் என்று கொண்டாடப்படுகிற திருப்பாவையிலே சுவாமி ராமானுசருக்கு அலாதியான பிரியம். எப்பொழுதும் அந்த திருப்பாவை அனுசந்தித்து கொண்டே சுவாமி ராமானுசர் எல்லாவிதமான கைங்கரியங்களையும் செய்து போந்தார். தம்மை நாடி வந்த அத்தனை சிஷ்யர்களுக்கும் அத்தனை அடியவர்களுக்கும் ராமானுசர் திருப்பாவையினுடைய அந்த ஆழ்ந்த அர்த்தங்களை உபதேசித்து இதை கடைபிடித்தால்தான் இந்த கலியுகத்திலே நமக்கு இந்த கலியினுடைய பாதிப்பு இதெல்லாம் குறையும் என்று உபதேசித்தார். ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே ரிஷி கலியுகத்தினுடைய பாதிப்பை பற்றி தெரிவிக்கிறார். கலியுகத்திலே எங்கும் பக்தியே இருக்காது, அனைவரும் தாழ்ந்த அற்ப பலன்களிலே விருப்பம் கொண்டு அதை எப்படி பெறுவது என்பதிலே தான் முயற்சியோடு இருப்பார்கள். பரமாத்மாவான விஷ்ணுவினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள மாட்டார்கள்.
கலவு நார்ச்சயிஷ்யந்தி ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரம் ஈஸ்வரம் என்று அனைவருக்கும் ஈஸ்வரனாய் சர்வேஸ்வரனாக இருக்கிற வெம்பெருமானுடைய பெருமையை யாரும் உள்ளபடி உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அற்ப பயன்களுக்காக சாதாரண தேவதைகளை நாடி அந்த தேவதைகளை வணங்கி இந்த பயன்களை பெற்று போவார்கள் என்று இத கலியுகத்தினுடைய பாதிப்பு பகவத் பக்தியே இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். இப்போ அந்த பாதிப்புகளெல்லாம் நீங்க வேண்டும்னு சொன்னால் அப்போ திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற அந்த உபதேசங்கள் அதையே பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று சாஸ்திரங்களே தெரிவிக்கின்றன. எம்பெருமானை இந்த கலியுகத்தில் எவ்வளவு சுலபமாக அடையலாம்னா நாம சங்கீர்த்தனம், பெருமானுடைய திருநாமங்களை சொன்னாலே அதனாலேயே வெம்பெருமான் மகிழ்ந்து அருளுகிறான். இதைத்தானே ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில உபதேசித்தாள். மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் என்று பல பாசுரங்களிலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று என்று எம்பெருமானுடைய திருநாமங்களையெல்லாம் வாயார பாடினால் நம்முடைய அத்தனை பாபங்களையும் அவ்வெம்பெருமான் போக்கி அருளுகிறான் என்பதை உபதேசித்தாள். அந்த எளிய வழியை கூறும் திருப்பாவை அதில் ஆச்சரியமான பல வேதாந்த கருத்துகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த திருப்பாவையிலே மிகவும் ஈடுபட்டு இதையே அனைவருக்கும் உபதேசித்தார். இன்றைக்கும் எல்லா திவ்ய தேசங்களிலும் மற்ற திருக்கோயில்களிலும் அவரவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகங்களிலும் திருமாளிகைகளிலும் மட்டங்களிலும் தினமுமே காலை இந்த திருப்பல்லாண்டு அதற்கூடவே திருப்பாவை இது அனுசந்திக்கப்படுகிறது. நித்தியபடி எம்பெருமானுக்கு செய்யப்படுகின்ற திருவாராதனத்திலேயே ஒரு அங்கமாக வேதாந்தங்கள் உபனிஷத்துக்களை சேவிக்க வேண்டும். அதிலேதான் எம்பெருமானுடைய பெருமைகள் நன்கு பறக்க பேசப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காக இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் சேவிக்க வேண்டும். ஆனால் அது எத்தனை பேரால முடியும்? ஆகவேதான் ஆண்டாள் நாச்சியார் அதை எளிய தமிழிலே கோதோபனிஷத்தாக திருப்பாவையாக அருளி செய்திருக்கிறாள். அதனால சுவாமி ராமானுசர் இந்த திருப்பாவையை அனைவரும் காலை திருவாராதன சமயத்திலே அனுசந்தியுங்கள், இதனாலேயே எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது என்று சுவாமி ராமானுசரே அடுத்தன ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நியமித்திருக்கிறார். அதன்படிதான் இன்றும் அனைவரும் அந்த திருப்பாவையை சேவித்து பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்கிறோம். ஆக ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையிலே சுவாமி ராமானுசருக்கு அத்தனை ஈடுபாடு. மேலும் ஆண்டாள் நாச்சியாரிடத்துல உயர்ந்த பக்தி. ஆண்டாள் நாச்சியார் தம் மனதிலே என்ன விருப்பத்தோடு எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறாள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த விருப்பங்களை தாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிறைவேற்றி இருக்கிறார் சுவாமி ராமானுசர். ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழி திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறாள். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்கொலோ என்று அன்போடு அவ்வெம்பெருமானுக்கு 100 பெரிய கங்காளமாக வெண்ணையை சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல 100 கங்காளங்களாக அந்த அக்கார அடிசில்ங்கிற அந்த உயர்ந்த பிரசாதத்தை கண்டருள பண்ண வேண்டும் என்று விருப்பப்படுகிறாள். ஆனால் 5 வயது சிறு குழந்தை சிறுமியாக இருக்கிற ஆண்டாளாலே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடிக்க முடியுமா? அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் இந்த பாசுரத்தை சிஷ்யர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்த ராமானுசர் ஆண்டாள் நாச்சியாருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு எப்ப நாச்சியார் ஆசைப்பட்டிருக்கிறாளோ அதை நிறைவேற்றுவது தொண்டனான அடியேனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு என்று கொண்டு தாம் திருமாலிருஞ்சோலைக்கு நேரே சென்று ஆண்டாள் நாச்சியாருடைய விருப்பத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். 100 கங்காளம் நிறைய வெண்ணையை தயார் செய்து சமர்ப்பித்தார். அதேபோல 100 கங்காளம் நிறைய அக்கார அடிசலையும் செய்து சமர்ப்பித்து திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுடைய ஆனந்தம் அவருடைய சந்தோஷத்தை பெற்றார். அங்கிருந்து நேரே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று சூடிக் கொடுத்த நாச்சியாரிடத்திலே இதோ உம்முடைய விருப்பத்தை ஒருவாறு நிறைவேற்றி இருக்கிறோம், பெருமான் மிகவும் ஆனந்தப்பட்டார் என்ற அந்த செய்தியை போய் விண்ணப்பிக்க ஆண்டாள் நாச்சியாருக்கு மிகவும் ஆனந்தம். கண்களில் நீர் பெருகி வாரீர் கோயில் அன்னரே என்று சுவாமி ராமானுசரை அண்ணா என்று அழைத்திருக்கிறாள். எப்படி ஒரு தங்கையினுடைய விருப்பத்தை கூட பிறந்தவர்களான அந்த தமையன்மார்கள் அண்ணன்மார்கள் எப்படி பொறுப்போடு அந்த ஆசை விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பரோ அதை போலே அடியேன் என்றோ ஒரு நாள் பிரார்த்தித்து கொண்டேன்கிறதுக்காக அதை இப்பொழுதும் நீர் நினைவிலே கொண்டு இந்த விருப்பத்தை ரொம்ப அழகாக நிறைவேற்றி இருக்கிறீரே. ஆகவே
கோயில் என்று சொல்லப்படுகிற அந்த திருவரங்கத்தையே இருப்பிடமாக வாசஸ்தானமாக கொண்டிருக்கும் ராமானுசரே நீர்தான் எனக்கு அண்ணா, கோயில் அண்ணன் என்று ராமானுசரை ரொம்ப அன்போடு கௌரவத்தோடு அந்த திருநாமத்தை சார்த்தி ராமானுஜருக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பொழிந்தார் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட சூடிக் கொடுத்த ஆண்டாள் நாச்சியாருடைய அருள் அதுதான் ராமானுஜருக்கு தாரகமாம். அதை தாரகமாக கொண்டுதான் வாழ்கின்றார் என்று இந்த பாசுரத்திலே ராமானுஜ நூற்றந்தாதியிலே திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின். சுவாமி ராமானுசர் இந்த கலியுகத்தினுடைய பாதிப்பெல்லாம் போக்கடிப்பதற்காகவே வந்து அவதரித்தார். அப்படி அவதரித்த க்ஷணத்திலேயே கலியுகத்தினுடைய கொடுமையெல்லாம் அடங்கி ஒடுங்கிவிட்டன. தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து, மறை வேதங்கள், அந்த வேதங்களெல்லாம் ரொம்ப உயர்ந்த பிரமாணம். பிரத்யக்ஷம் அனுமானம்னு எத்தனையோ பிரமாணங்கள் இருந்தாலும் உண்மை அறிவை நமக்கு ஏற்படுத்துவதிலே ரொம்ப சிறந்ததாய் நிகரற்றதான ஒரு பிரமாணம், ஒரு கருவி உண்டான்னு சொன்னால் அது வேதங்கள். அந்த வேதங்கள்ங்கிறது நித்தியமாய் நிர்தோஷமாய் அபௌருஷேயமாய் இருப்பது. அபௌருஷேயம்னா ஒரு புருஷனாலே செய்யப்படாதது. யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இதை இயற்றினார் என்கிற அந்த குற்றமே அதற்கு கிடையாது. யாராலும் இயற்றப்படாமல் நித்தியமாய் என்றென்றும் இருக்கிறது. எந்த தோஷமும் அதிலே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பிரமாணம் அதுதான் தாழ்வு ஒன்றில்லா மறை. துளியும் அதுல எந்த குற்றமும் இல்லாதபடி உயர்ந்திருக்கிற அந்த வேதங்கள். மறை என்றால் தன்னிடத்துல நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை நன்கு காட்டும். ஆச்சாரியனிடத்துல பக்தியோடு வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியனிடத்துல கேட்டு பெற்றால் அப்போ மறை, அந்த வேதத்தினுடைய அர்த்தம்ங்கிறது தெளிவாக கிட்டும். அப்படி ஆச்சாரியனிடத்துல பக்தி இல்லாமல் கர்வத்தோடு அகங்காரத்தோடு வேதத்தினுடைய அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன்னு வந்தால் அப்ப மறைத்து விடும். ஆக இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற அந்த வேதங்களுக்கு துளியும் எந்த விதமான தாழ்வும் இல்லை. வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லது இல்லை என்று திருமழிசையாழ்வார் தெரிவிக்கிறார். வேதத்தில் கூறப்படுவது அத்தனையும் சத்தியம். உண்மைக்கு முரண்பட்டதாய் வேதங்கள் எதுவுமே பேசாது. அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற வேதங்களும் கலியுகத்துல என்ன ஆகிவிட்டதுன்னா தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தாழ்ந்து போனதுன்னா அதனுடைய பெருமை குன்றவில்லை. ஆனால் அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன்னு பலரும் தவறான பல பல அர்த்தங்களை தெரிவித்தனர். சில பேர் வேதங்களையே ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்கள்லாம் நாஸ்திகர்கள். சிலர் அந்த வேதங்களை ஒப்புக்கொண்டு அதற்கு தவறான பொருள்களை தெரிவித்தனர். அவர்களெல்லாம் குதிருஷ்டிகள். குத்சித திருஷ்டி என்றால் சரியான பார்வை இல்லாமல் தவறான பார்வையோடு அந்த வேதத்தை அணுகி அதனுடைய அர்த்தத்தை விவரித்தார்கள். இப்போ வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத நாஸ்திகர்கள், பாஹ்யர்கள், அப்புறம் வேதத்தை ஒப்புக்கொண்டு தவறான அர்த்தங்களை சொல்லுகிற குதிருஷ்டிகள், இவர்கள் எல்லோரும் இந்த கலியுகத்திலே மலிந்து போய் அதனால வேதத்தினுடைய பெருமையே யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைந்து விட்டன. வேதங்கள்ங்கிறது ஒரு பெரிய விளக்கு. அந்த விளக்கு நல்ல பிரகாசமா இருக்கணும்னா அப்போ அந்த வெளிச்சத்துக்கு தடையாக இருள் அக்ஞானம்ங்கிறது கூடாதில்லவா? ஆனால் கலியுகத்துல என்ன ஆகிவிட்டதுன்னா இந்த நாஸ்திகர்கள் அவர்களுடைய மதம், குதிருஷ்டி அவர்களுடைய மதம், ஒவ்வொருத்தரும் இதோ நான் தெளிவான ஞானத்தை அனைவருக்கும் உபதேசிக்கிறேன்னு பலரும் பல பல சித்தாந்தங்களை உருவாக்கிவிட்டனர், மதங்களை உருவாக்கிவிட்டனர். ஆகவே வேதங்களினுடைய அந்த முக்கியத்துவம், வேதங்களினுடைய பெருமைங்கிறது மறைந்தே போய்விட்டது. அந்த சமயத்துல தான் ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே குலக் கொழுந்தாய், அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய், பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறாரே, அத்தனை ஆழ்வார்களுக்கும் ஒரே சந்ததியாய் பெண் பிள்ளையாய் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் உயர்ந்த அந்த வேதாந்த கருத்துக்களை எளிய அந்த தமிழ் பாசுரங்களாக கொடுத்து போயினாள். அந்த பாசுரங்களையே அடிப்படையாக கொண்டுதான் ராமானுசர் இந்த பூவுலகத்தில் அவதரித்து இந்த உயர்ந்த ஞானத்தை மீண்டும் அனைவருக்கும் உபதேசித்து வேதத்தினுடைய அந்த பிரமாணத்துவம், வேதத்தினுடைய பெருமைகளையெல்லாம் உலகத்துல அத்தனை பேருக்கும் பரவச் செய்து மீண்டும் கலியுகத்தினுடைய அந்த பாதிப்பே இல்லாதபடி கிருத்தயுகம் வந்துவிட்டார் போலே ஆக்கிவிட்டார். இதையே தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் என்று தெரிவிக்கிறார்.
கலியினுடைய பாதிப்பு, கலியினுடைய ஆட்சிதான் இனி எல்லா இடத்திலையும் பரவி இருக்க போகிறது. அந்த கொடுமை, அந்த பாதிப்பு இதிலே சிக்கி அனைவரும் தவிக்கப் போகிறார்கள் என்ற அந்த நிலையிலே, வேண்டாம், இந்த பாதிப்பு இல்லாமல் இதோ இந்த உலகத்திலேயே ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த பாசுரங்களைக் கொண்டு அனைவரும் மீண்டும் அந்த உயர்ந்த ஆனந்தத்தை பெறலாம், கிருத்தயுகத்தினுடைய அந்த நன்மையை பெறலாம் என்று சுவாமி ராமானுசர் அவதரித்தார். வந்து அளித்தவன் காண்மின். மிகவும் வறண்டு கிடக்கிற நிலத்திலே ஒரு பாட்டம் மழை பெய்தால் எவ்வளவு குளிர்ச்சி ஏற்படுமோ, அதைப்போலே இந்த கலியினுடைய கொடுமையிலே சிக்கி தவிக்கிற இந்த பூவுலகத்திலே ராமானுசர் தம்முடைய திருவடிகளை பதித்த அந்த க்ஷணத்திலேயே, அவதரித்த அந்த க்ஷணத்திலேயே நம்முடைய வாட்டமெல்லாம் போய் கொடுமையெல்லாம் நீங்கி உயர்ந்த ஆனந்தம் துளிர்க்க ஆரம்பித்தது. அதைத்தான் வந்து அளித்தவன் காண்மின். இதை பிரத்யக்ஷமாகவே உணரலாம். ராமானுஷருடைய அந்த கட்டாட்சத்தினாலே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் எப்படி தழைத்து ஓங்குகிறது என்பதை ஏதோ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாமாம். நேரே கண்ணுக்கு முன்னாடி பல அடியார்களை பார்த்தால் எவ்வளவு ஆனந்தம். ராமானுஷருடைய அந்த திருநாமத்தை கூறிக்கொண்டு இன்றும் ஸ்ரீபெரும்புதூரிலே எத்தனை அடியார்கள் திரள் திரளாக ஒன்று சேர்ந்து ராமானுஷா ராமானுஷாங்கிற அந்த திருநாமத்தை கூவிக்கொண்டு ஆடி பாடி அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றனர். தர்மத்திலே ஊற்றமுடையவர்களாய் எத்தனை பெரியோர்கள் அந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதை பிரத்யட்சமாகவே பார்க்கலாம். நம்மாழ்வாரும் உபதேசிக்கும் பொழுது கலியும் கெடும் கண்டு கொன்மின், இதை பிரத்யட்சமாவே பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னாடியே இதை பார்த்து உணரலாம் என்று தெரிவித்தார். ஆக தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின். சரி, ராமானுசர் இப்படி இந்த கலியினுடைய கொடுமையெல்லாம் அடக்கினார்னா அது எப்படி சாத்தியமாயிற்று? அரங்கரமௌளி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். சுவாமி ராமானுசர் வள்ளல் தன்மை கொண்டிருப்பவர். தனக்கு ஒரு நன்மை கிட்டியதுன்னா அதை தன்னோடு வைத்துக் கொள்ள மாட்டார். முதலிலே இந்த நன்மை இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அனைவருக்கும் அதை வாரி வழங்குவார். ராமானுசன் வள்ளல். சரி, அந்த ராமானுசர் எப்படி இந்த வள்ளல் தன்மையை பெற்றார்னா, இதோ சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியாருக்கு எத்தனையோ பெருமைகள் இருப்பினும் அதிலே முக்கியமான தலையான பெருமை சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்பது. சாதாரணமாக எம்பெருமான் சூடிக் களைந்த அந்த புஷ்பம் மாலைகளைத்தான் அடியார்கள் தொண்டர்கள் சூடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ எம்பெருமானே இந்த ஆண்டாள் நாச்சியார் சூடிக் களைந்த மாலைகளை தாம் விருப்பத்தோடு சூட்டிக் கொள்ளுகிறான். இது என்ன ஆச்சரியம், என்ன பெருமை! கோதை நாச்சியார் விஷ்ணு சித்தர் கட்டின அந்த புஷ்ப மாலைகளை தாம் முதலிலே அணிந்து கொள்ளுவாள். எதற்காகன்னா அந்த எம்பெருமானுக்கு தான் தகுதியுடையவளா, எம்பெருமானுக்கு சமமாக அந்த அழகு தம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுவதற்காக தாம் அந்த மாலைகளை முதலிலே சூடிக்கொண்டு அழகு பார்ப்பலாம். சரி, அந்த எம்பெருமானுக்கு தாம் பொருத்தமாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்ட பிற்பாடு மாலைகளை கழட்டி அந்த குடலையிலேயே வைத்து விடுவாள். அதை தெரியாமல் பெரியாழ்வாரும் அந்த மாலைகளை கொண்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பிக்க ரொம்ப ஆனந்தத்தோடு இதுவரைக்கும் தமக்கு கிட்டாத ஒரு பெரிய பேரு என்று கொண்டு அந்த மாலைகளை விருப்பத்தோடு எம்பெருமான் சாத்திக் கொள்ளுவான். ஆக சூடிக் கொடுத்த சுடற்கொடி. எம்பெருமானுக்கே தாம் மாலைகளை சூடிக்கொண்டு அதை களைந்து கொடுத்திருக்கிறாள்னா இது எப்படிப்பட்ட பெருமை! இப்படி அந்த எம்பெருமானுக்கு தம்முடைய மாலைகள், தாம் சூடிக் களைந்த மாலைகளை கொடுத்து அன்பினாலே அந்த எம்பெருமானை கட்டி வைத்திருக்கிறாள். நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய புங்தே என்று பராசர பட்டரும் தெரிவிக்கிறார். தாம் சூடிக்களைந்த அந்த மாலைகளை எம்பெருமானுக்கு சாத்தி இப்ப எம்பெருமானை தம்முடைய வசத்திலே வைத்திருக்கிறாள். எதற்காகன்னா, இதோ இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உம்முடைய கருணையாலே ரட்சிக்க வேண்டும். சாஸ்திரத்தை பார்த்து இவர்களுடைய கர்மத்திற்கேற்ப தண்டனை கொடுத்தல் என்பது கூடாது. பூமி தேவிக்கு தான் எவ்வளவு கருணை! தாமே கோதை நாச்சியாராக அவதரித்த சமயத்திலேயும் எம்பெருமானை தம் வசத்திலே வைத்து கொண்டு இந்த அடியார்களை ரட்சிக்கிறாள். ஆக இப்படிப்பட்ட சூடிக் கொடுத்தவளுடைய தொல்லருள், அவளுடைய அந்த இயற்கையான அருள், கிருபை, கருணை, அதனாலேயே சுவாமி ராமானுசர் நன்கு வாழ்கிறார். அதையே தாரகமாக கொண்டு தரித்து இந்த உலகத்திலே எல்லோருக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அந்த சம்பிரதாய கருத்துக்களையெல்லாம் ராமானுசர் உபதேசித்து இந்த கலியனுடைய கொடுமையெல்லாம் அடக்கி வைத்திருக்கிறார். ஆக சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே. ராமானுசர் ஆண்டாள் நாச்சியாருடைய அருளையே தாரகமாக கொண்டு வாழ்கிறார்.
இப்ப ராமானுசர் மாமுனி என்றால் ஆழ்ந்து சிந்திக்கிறார். எதைனா, இதோ ஆண்டாள் நாச்சியார் வெம்பெருமானை தம்முடைய வசத்திலே வைத்திருக்கிறாளே, இந்த விஷயத்தை சிந்தித்து இனி நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும்னு சொன்னால் அப்ப கோதை நாச்சியாருடைய புருஷகாரத்தோடு தான் எம்பெருமானை பற்ற வேண்டும். ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை பற்றி புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு அவளுடைய சிபாரிசோடு எம்பெருமானை பற்றினால் அப்பொழுதுதான் எம்பெருமானுடைய அருள் இந்த உலகத்துல அனைவருக்கும் எளிமையாக கிட்டும். அனைவருக்கும் அந்த செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலுடைய அருள் அது பரிபூரணமாக கிட்டும் என்பதை சிந்தித்து உலகத்தவர்களுக்கெல்லாம் அதை உபதேசித்திருக்கிறார். இப்படி சுவாமி ராமானுசர் வள்ளலாக அனைவருக்கும் அந்த உயர்ந்த அர்த்தத்தை கொடுத்து கலியினுடைய கொடுமையெல்லாம் அடக்கி வைத்திருக்கிறார். ஆக இது இத்தனைக்கும் மூல காரணமாக இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய தொல்லருள். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய தொல்லருளாலே வாழ்கின்ற வள்ளலான ராமானுசருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ராமானுசருடைய அத்தனை அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.